அடுத்தடுத்து இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற 12 எஸ்இவி ரக பெட்ரோல் கார் மாடல் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். பெட்ரோல் அப்படிங்கிறது மேஜர் இன்ஜின் டைப்பாக வரும். சில கார்களில் மட்டும் டீசல் இன்ஜின் வந்து வரும். பட் எல்லாமே எஸ்இவி ரக கார்கள். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல டொயோட்டா நிறுவனத்தில் ஹைரைடர் காரில் 7 சீட்டர் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து 5 சீட்டர் வந்து இருக்குது. அதற்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. இப்போ அதில் 7 சீட்டர் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. டிசைன் லாங்குவேஜ் வந்து என்னவோ சேமாக தான் இருக்க போகுது. வீல் பேஸ் மட்டும் மாறப்போகுது. காரோட லென்த் வந்து மாறப்போகுது. 3வது ரோ வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ வந்து 5 சீட்டர் அப்படிங்கிறப்ப அது வந்து நார்மல் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்றது. 7 சீட்டர் அப்படிங்கிறப்ப ஃபேமிலியாக அடிக்கடி ட்ரிப்பு போகிறவங்களாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா தாராளமாக 7 சீட்டருக்கு வந்து போகலாம். டிசைன் தான் மாறுது, ரோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதே தவிர இன்ஜின் வந்து சேம் இன்ஜின் தான். 1.5 லிட்டர் மைல்டு ஹைப்ரிட் இன்ஜின், ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜின் ரெண்டுமே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. மற்ற விஷயங்கள்லாம் வந்து சேமாக கொடுத்து இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தோன்னா மகேந்திரா நிறுவனத்தில் விஷன் எஸ் அப்படிங்கிற ஒரு கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இதை வந்து ஒரு பேபி ஸ்கார்பியோ அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மகேந்திராவுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு எஸ்இவி லுக்கு வந்து வந்துடுது. அதில் கொஞ்சம் மாடர்னாக இந்த கார் வந்து இருக்குது. பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான எஸ்இவி ரக காராக விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த காரில் வந்து பெட்ரோலோட சேர்த்து டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து வருது. இது வந்து கண்டிப்பாக இந்த இன்ஜின் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. XEV 3XO காரில் இருக்க அதே இன்ஜினை வரப்போகிற விஷன் எஸ் கார்லையும் கொடுக்குறாங்க. 130 PS பவரையும் 230 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 3XO காரை விட இன்னும் கொஞ்சம் ரகடாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னா இந்த விஷன் எஸ்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரெட்டா காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு மிட் சைஸ் எஸ்இவி ரக கார்களில் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார் வந்து கிரெட்டா. இந்த காரில் வந்து வரப்போகிற மாடல் இன்னுமே ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக வரப்போகுது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டில் முதலிடம். அந்த முதலிடத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய விரைவில் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிரெட்டா காரில் எல்லா விஷயங்களும் தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து கொடுக்குறாங்க. கலர் ஆப்ஷன்ஸு, அப்போல்ஸ்ட்ரி வந்து மாற்றலாம். கேபின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் வந்து மாறும். இன்ஜின் ஆப்ஷன் போனோன்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1.5 லிட்டர்லேயே டர்போ பெட்ரோல் இன்ஜின், இது ரெண்டுமே நமக்கு வந்து கண்டினியூ ஆயிரும். அடுத்து பார்த்தோம்னா ஹுண்டாய் நிறுவனம் வந்து பேயோன் அப்படிங்கிற ஒரு கார் அவங்களுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு எஸ்இவி ரக காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து BC4i அப்படிங்கிற மாதிரி அந்த காருக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய எஸ்இவி டைப்பில் வரக்கூடிய காரு. மெயினாக இந்த காரில் வந்து ஒரு புது இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. 1.2 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஹுண்டாயில் 1.0 லிட்டர் டர்போ இருக்குது, 1.5 லிட்டர் டர்போ இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டாக 1.2 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் வந்து இந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்த கார் பார்த்தோன்னா நிசான் நிறுவனம் டெக்டன் அப்படிங்கிற காரை பேஸ் பண்ண 7 சீட்டர் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மாடல் வந்து போரியல் அப்படிங்கிற கார் வந்து இருக்குது. அந்த காரை அப்படியே பேஸ் பண்ணி தான் இந்த வரப்போகிற கார் வந்து இருக்க போகுது. இப்போ இந்த டெக்டன் அப்படிங்கிற காரே டஸ்டர் காரை அப்படியே வந்து ரீபேட்ச் பண்ணி டிசைன் வைஸ் மட்டும் மாற்றி ஒரே பவர் ட்ரெயினை கொடுத்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அதில் போரியல் அப்படிங்கிறது ரெனால்ட் நிறுவனத்தில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். அந்த போரியலை பேஸ் பண்ணி ரெனால்ட்டும் ஒரு காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க. நிசானும் பார்த்தீங்கன்னா ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது 163 PS பவரையும் 280 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்ஜினுக்கு இந்தியாவில் ஆல்ரெடி வந்து ரெனால்ட் கார்கள் மத்தியிலே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த வகையில் வந்து டிசைனை வந்து கொஞ்சம் மாற்றி ஒரே இன்ஜின் ஆப்ஷனை கொடுத்து இந்த ஒரு 7 சீட்டர் மாடலை நிசான் நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ரெனால்ட் நிறுவனத்தில் பிரிட்ஜர் அப்படிங்கிற காரும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு காம்பேக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. டஸ்டர் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, டஸ்டரை விட விலை கம்மியாக வேணும் அப்படின்னா வரப்போகிற பிரிட்ஜர் அப்படிங்கிறது ஏற்ற ஒன்றா இருக்கும். இந்த காரில் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், அதே மாதிரி 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், இந்த 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த பிரிட்ஜர் காரோட மெயின் அட்வான்டேஜ் ப்ரைஸ் தான். 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இதே இந்த பிரிட்ஜர் காரை பேஸ் பண்ணி நிசானும் வந்து இந்த இன்னொரு புது காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த காரோட ப்ரைஸும் 6லேருந்து 8 லட்சம் ரூபாய் விலையில் வந்து வரப்போகுது. கலர் ஆப்ஷன்ஸ் வந்து மாறும். ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து 2 கார்லேயும் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இன்ஜின் ஆப்ஷன் சேமாக தான் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து வரும். இப்போ மாருதியில் எடுத்துக்கிட்டோன்னா மாருதி காரை அப்படியே ரீபேட்ச் பண்ணி டொயோட்டா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ரெனால்ட்டும் நிசானும் பவர் ட்ரெயின் ஒரே மாதிரி வச்சு
டிசைன் மட்டும் லைட்டாக மாற்றி புது புது கார்களை விற்பனை கொண்டு வரக்கூடிய பிளானில் வந்து இருக்காங்க. அப்போ பிரிட்ஜரை பேஸ் பண்ணி நிசான் நிறுவனமும் முக்கியமான ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த வரப்போகிற 2 கார்களும் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா ரீச் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா லோயர் ஸ்பெக்கில் டைரன் காரை ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா டைரனில் ஆர்லைன் அப்படிங்கிற மாடல் வந்து ஃபோக்ஸ்வாகனுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலாகவே இந்தியாவில் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ ஆர்லைன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்டு ஃபோக்கஸ்டு வேரியண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதே கார்லேயே லோயர் ஸ்பெக் வேரியண்ட்டு நான் ஆர்லைன் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆர்லைன் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த லோயர் ஸ்பெக் வேரியண்ட் அப்படிங்கிறது அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு எஸ்யூவி ரக காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் ஸ்கோடா நிறுவனத்தில் கைலா காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வாகனும் 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவியை கொண்டு வர போகிறாங்க. குளோபல் மார்க்கெட்டில் டெரா அப்படிங்கிற ஒரு கார் விற்பனையில் இருக்குது. அந்த காரை பேஸ் பண்ணி இந்த கார் வந்து வரப்போகுது. ஒரு போலோவுக்கு மாற்றாக இந்த காரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். போலோ வந்து ஒரு ஹேஷ்பேக் காரு. வரப்போகிற டெரா அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ இல்லைனா காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டுக்குள்ளே தான் உள்ளே வந்து வருது. 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வரப்போகிற காரில் வந்து இருக்க போகுது. இந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா எம்ஜி நிறுவனம் வந்து ஆஸ்டர் காருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆஸ்டர் பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்தியாவில் ரீச் வந்து இல்லை. அந்த காருக்கு மாற்றாக ஓவரால் பிளாட்ஃபார்மையே மாற்றி நியூ டிசைனில் ஒரு புது காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த கார் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் பெருசாக வந்து வெளியாகலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜீப் நிறுவனம் காம்பஸ் காரில் 1.5 ஹைபீரியன் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இருக்க மாடலில் இன்ஜின் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த வரப்போகிற இன்ஜின் வந்து 170 PS பவரையும் 280 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ஹரியர் மற்றும் சஃபாரியில் யூஸ் பண்ணுற அதே இன்ஜின் டாடா மோட்டார்ஸோட இன்ஜினை கொடுத்து ஜீப் நிறுவனம் வந்து புதிய ஒரு மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி மெரிடியன் கார்லையுமே இந்த ஒரு இன்ஜின் ஆப்ஷனை கொடுக்க போகிறாங்க. ஜீப் பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் கூட அவங்க எந்த விதமான டைப்லையும் வந்து கிடையாது. பட் வந்து டாடா மோட்டார்ஸோட இன்ஜினை வந்து வாங்கி அவங்களுடைய காரில் கொடுக்கும் பட்சத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் டாடா மோட்டார்ஸ் இன்ஜினுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் டாட்டாவோட இன்ஜினை ஜீப் வந்து அவங்களுடைய 2 காரில் கொடுத்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நன்றி.